What is that? Procedure எழுதி போட்டுருக்கீங்களா? To calculate the design load. Design load is equal to formula PT is equal to PT into S. Service factor. So this is total load or dimensional load? Total load. Okay. So what is the total load here? We calculate it. 1643.4. Yes sir. Into K is our value 1.5. So what is the design load value? 2567.8 Newton. எப்படி நியூட்டன் வரும்னா டோட்டல் லோடோட யூனிட் நியூட்டன் தான். K is வந்து யூனிட் பாராமீட்டர். சோ அதோட நியூட்டன் தான் இங்க வருது. ஓகேவா? So this is called as design load. So next என்ன கண்டுபிடிக்கணும்? To calculate the factor of safety. FSW. So FSW is equal to braking load Design load. divided by design load. So in the braking load is the fourth step the selection of chain in India is number 7.72. Yes sir. அந்த பேஜ் எடுத்து பாருங்க டேட்டா புக்ல பேஜ் நம்பர் 7.72. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மாஸோட வேல்யூ பக்கத்துலயே கொடுத்துட்டாங்க இல்லையா? அந்த அடிஷனலா kgf இருக்கு. நம்ம லோட் நியூட்டன் கனெக்ட் பண்றதுக்காக மல்டிப்ளை வித் 10. So what is the value? 444 or 444 என்ன வேல்யூ சொல்லிருக்கு? அப்ப அடிஷனலா 0 ஆகும். டிசைன் லோடோட வேல்யூ 2567.8. So what is FSW? 17.29. So factor of safety unit வராது. Newton it cancel. That's why it is unit parameters. ஓகேங்களா? So இப்போ ஸ்டெப் நம்பர் 9 என்ன சொல்லிருக்கீங்கன்னா check for factor of safety. இப்போ நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ நம்ம டேட்டா புக்ல கொடுத்திருக்கக்கூடிய ப்ராப்பர் வேல்யூக்கு லெஸ்ஸரா இருக்கா கிரேட்டரா இருக்கான்றத செக் பண்ணணும். அதுதான் வந்து ஸ்டெப் நம்பர் 9 to check for FSW factor of safety. So the standard picture value is 15.875. RPM எவ்வளவுனா 900 RPM. So data bookல refer the page number 76 or 77. So இங்க கொடுத்திருக்காங்க factor of safety ஹெட்டிங். So நம்மளுக்கு RPM வந்து 900 பக்கத்துல எது நியரா இருக்கு 1000. So 1000 க்கு கீழ பார்த்தா 11. அப்ப கொடுத்திருக்கிற வேல்யூல நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ கிரேட்டரா இருக்கா? 17.3. So design is safe and satisfied. Clear? So once again I will recall the steps. So previous class la total load வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ வந்து அத கண்டினியூ பண்ணலாம். ஃபர்ஸ்ட் KS கண்டுபிடிக்கிறோம் சர்வீஸ் ஃபேக்டர்ஸ். அந்த சர்வீஸ் ஃபேக்டர் வந்து ஏன் KS சொல்லி எடுத்துக்கிறோம்னா நம்ம KS ஹரிசாண்டல் எடுத்துக்கிறோம். சோ அதனால அப்போ KS வந்து KS வரைக்கும் வந்து KS கண்டுபிடிக்கிறோம். சோ அதுக்கு டிசைன் லோட் பார்த்தோம்னா total load into service factor. So இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா we are getting the design load. After that we go to the check for factor of safety கண்டுபிடிக்கிறோம். This is braking load divided by design load. Braking load ங்கிறது நம்ம fourth step selection of chain எடுக்கும்போது அது வேல்யூ எடுத்துக்குவோம். design load வந்து previous step ல கால்குலேட் பண்ணிருக்கோம். ரெண்டையும் சால்வ் பண்ணா we are getting the 17.3 something. Next வந்து நம்ம செக் பண்ற factor of safety வந்து கரெக்ட்டா இருக்கா இல்லையா அப்படிங்கறத இந்த ரெஃபரன்ஸ் ஆஃப் பேஜ் நம்பர் 7.77 ல செக் பண்ணோம்னா கொடுத்திருக்கிற வேல்யூ வந்து நம்ம கால்குலேட் பண்ண வேல்யூ கிரேட்டரா இருக்கு. So our design is safe and satisfactory. இதனால நம்ம போடாதா? No sir. Okay, please make a note of it. Next we want to go to the step number 11. Up to step number 10 வரைக்கும் டவுட் ஏதாவது இருக்கா? No sir. So every 3 steps are there.
அது ஃபார்முலா பார்த்தோம்னா